இந்தியாவில் முதலில் எங்கு தொலைக்காட்சி நிலையம் ஆரம்பிக்கப்பட்டது? டில்லி. தேசிய ரசாயன ஆய்வுக்கூடம் அமைந்துள்ள இடம் பூனே. மான்கனீசு அதிகமாக காணப்படும் மாநிலம் ஒரிசா. அக்மார்க் நிறுவனம் அமைந்துள்ள இடம் விருதுநகர். எஸ். சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1998. கழிவுத்தாளை அதாவது காகிதம் எத்தனை சதவீதம் மறுசுழற்சியின் மூலம் மீண்டும் பயன்படுத்தலாம்? 44%. சீனாவின் சீஜியாங் மாநிலத்தில் உள்ள துறைமுகம் ஹவுசான். எந்த கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகும்? மொத்த ஓட்டில் 6%ம் 2 எம்எல்ஏக்களையும் பெற்றிருக்க வேண்டும். இந்தியாவின் கடற்கரையின் மொத்த நீளம் 7516 கிலோமீட்டர். மனிதன் சராசரியாக ஒவ்வொரு நாளும் எத்தனை முறை சுவாசிக்கிறான்? 2200 முறை. கார்பன் புகை அதிக அளவில் வெளியேற்றும் நாடுகளில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 5வது இடம். இந்தியாவில் எவ்வளவு டன்கள் மின்னியல் கழிவுகள் உற்பத்தியாகின்றன? 3,80,000 டன். இந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படும் நகரம் எது? மும்பை. உலகின் பருத்தி ஆடை உற்பத்தி செய்யும் நாடுகளில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 3ஆம் இடம். தமிழகத்தில் எங்கு எஃகு நிறுவனம் அமைக்கப்பட்டுள்ளது? சேலம். ஆக்ஸ்போர்டு ஆங்கில அகராதி முதலில் எப்போது வெளியிடப்பட்டது? 1933 லண்டனில் வெளியிடப்பட்டது. ரியோ உச்சி மாநாட்டின் வேறு பெயர் என்ன? புவி உச்சி மாநாடு. ஹீப்ளி எந்த மாநிலத்தில் உள்ளது? கர்நாடகா. அக்டோபர் முதல் வாரத்தை அரசு டேஸ் வாரமாக கொண்டாடி வருகிறது? வனவிலங்கு. சுதந்திர இந்தியாவின் முதல் நிதியமைச்சர் யார்? ஆர்.கே. சண்முகம் செட்டியார். கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? கன்னியாகுமரி. காந்தி கிராமிய பல்கலைக்கழகத்தின் முதல் துணைவேந்தர் யார்? டாக்டர் ராமச்சந்திரன். தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவின் தலைவர் யார்? முதல்வர். தமிழகத்தின் முதல் பெண் கமாண்டோவின் பெயர் என்ன? காளியம்மாள். ஆங்கிலேயர் காலத்தில் போலீஸ் கமிஷனராக இருந்த ஒரே இந்தியர் யார்? பாரங்குசம் நாயுடு. தமிழகத்தில் பிர்லா கோளரங்கம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? சென்னை. தமிழகத்தில் குடுமியான் மலை கல்வெட்டுக்கள் எந்த மாவட்டத்தில் உள்ளன? புதுக்கோட்டை. தமிழகத்தில் முதலில் எங்கு அச்சுக்கூடங்கள் அமைக்கப்பட்டன? சிவகாசி. கணித மேதை ராமானுஜம் பிறந்த ஊர் கும்பகோணம். ஆசியாவிலேயே அதிவேகமாக காற்று வீசும் பகுதி எது? ஆரல்வாய்மொழி. தமிழகத்தில் மத்திய மின் வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்குள்ளது? காரைக்குடி. தமிழக அரசின் தொல்லியல் அகழ்வாய்வகம் எங்குள்ளது? வேலூர். மருதுபாண்டியர் தூக்கிலிடப்பட்ட இடம் எது? கொல்லங்குடி. ரமண மகரிஷி பிறந்த இடம் திருச்சுழி. போரஸ் பெக்கர் எதனுடன் தொடர்புடையவர்? டென்னிஸ். இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்காக விளையாடிய கிரிக்கெட் ஆட்டக்காரர் பட்டோடி நவாப். 5 முதல்வர்களுடன் நடித்த தமிழ் திரைப்பட நடிகை மனோரமா. தேசிய ஒருமைப்பாடு எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? நவம்பர் 19. தேசிய அறிவியல் தினம் கொண்டாடப்படும் நாள் பிப்ரவரி 28. அகிலனின் ஞானபீட விருது பெற்ற தமிழ் நூல் சித்திரப்பாவை. ஒடிசா அரசின் கோனார்க் சம்மான் விருது பெற்ற தமிழ் கலைஞர் பத்மா சுப்பிரமணியம். ஆசிரியர் தினம் கொண்டாடப்படும் நாள் செப்டம்பர் 5. 1992ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது பெற்ற தொழிலதிபர் ஜே.ஆர்.டி. டாடா. சார்க் அமைப்பின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் டாக்கா. சலீம் அலி சுற்றுச்சூழலியல் கல்லூரி எங்கு உள்ளது? பாண்டிச்சேரி. ஃபீல்டு மார்ஷல் பட்டம் பெற்ற முதல் இந்தியர் மானக்ரூஷா. உருக்காலை உள்ள இடங்கள் பொக்கோரா, துர்காப்பூர், ரூர்கேலா. இந்தியாவின் மிகப்பெரிய அரசு நிறுவனம் இந்தியன் ரயில்வே. மத்திய தோல் ஆராய்ச்சி மையம் எங்குள்ளது? சென்னை. ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டி எத்தனை ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும்? 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை. நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள். உங்களுடைய ஆதரவு எங்களை ஊக்குவிக்கும்.